நம்ம இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா 9 வகையான பிரசாதம் ரெசிபீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எல்லாமே செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க சாதாரணமான டீ கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. இதை கையில் எடுத்து லேசாக நசுக்கி பாருங்கள். மாவு போல் நல்லா மசிஞ்சு வரும். அப்போ அது கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதே மிக்சி ஜாரில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தேவைப்பட்டதுனா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையே அதிகம் தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அல்வா நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முந்திரியை வறுத்துக்கோங்க. முந்திரி பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நெய் இருக்கும்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பார்க்கும்போதே தெரியுதுல்ல, ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக இதில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். எந்த அளவுக்கு நெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ அல்வா அந்த அளவுக்கு வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 சொட்டு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலையே தயார் பண்ண ஃபுட் கலர். இந்த ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே நம்ம ஃபுட் கலர் செய்யும்போது நல்லா ஹெல்த்தியான முறையில் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கலர் இந்த அல்வாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வரது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கே அல்வா பக்குவம் போல் இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். நான் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கல, அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். அல்வா நம்ம கரெக்டான ரேஷியோவில் சரியான பக்குவத்தில் செஞ்சுருந்தோன்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது அப்படியே தானாக விழுகும். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க, அதாவது உலர் திராட்சை. கூடவே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே நல்லா வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, அதே மாதிரி பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு, கிஷ்மிஸும் நல்லா உப்பி வந்திருக்கு பலூன் மாதிரி. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம்.
நட்ஸ் வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப கரிஞ்சு போயிடும், அப்போ டேஸ்ட்டே வந்து மாறின மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நெய் எடுத்தீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துட்டு எல்லா பொருட்களும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நீங்கள் வறுத்த ரவை கடையிலேருந்து வாங்கினா கூட இது போல் நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா ரவை வேகாதோன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அந்த டவுட் வேண்டாம், நல்லாவே வெந்து வந்துடும். நல்ல உதிரி உதிரியாக அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற கேசரி போல் வரதுக்கு எக்ஸாக்டாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு நல்ல சூடாக இருக்கிற தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 2 கப் அளவு தண்ணி, 1/2 கப் நெய் சேர்த்துருக்கோம் இது வரைக்கும். அடுத்து இதில் குங்குமப்பூ தண்ணி சேர்க்குறேன். 1/4 கப் அளவு தண்ணியில், அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 7-8 குங்குமப்பூவை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்க்கும் போது நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். நம்ம இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல, நேச்சுரலாக இருக்கட்டும்னு நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த குங்குமப்பூக்கு பதிலாக நீங்கள் கேசரி ஃபுட் கலர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவை வந்து சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட வேண்டாம். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் ரவை வந்து நல்ல பொறுமையாக வெந்து வரும். கடைசியாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கப் அளவில் சொல்லணும்னா இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 7-8 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம சேர்த்துருந்த நெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி, உலர் திராட்சை, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கமன்னு உதிரி உதிரியாக ரவை கேசரி சூப்பராக தயாராகிருக்கு. அடுத்து பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் சேர்த்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 கப் சேர்த்து ஜலிச்சுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 1 கப் 250 ml அளவு இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 கப் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. அடுத்த 2 கப்பையும் ஜலிச்சிடலாம். இந்த மாதிரி ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சோடா உப்பு. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கெட்டியாக பசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுத்து இது போல் பூந்தி தட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பூந்தி தட்டு இல்லைன்னா அரிகரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பூந்தி தட்டி இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூந்தி தட்டில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு அந்த பூந்தி கரண்டியுடைய கைப்பிடி இருக்குல்ல அதில் வந்து நல்லா டேப் பண்ணணும்.
அப்போ தான் பூந்திகள் நல்ல முத்து முத்தாக விழும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உயரமாக வச்சு டேப் பண்ணுங்க. அப்போ தான் பூந்திகள் நல்லா கரெக்டான ஷேப்பில் விழுகும். இந்த மாதிரி சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பொரிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம கிறிஸ்பியாக விட்டுறக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா பூந்தி லட்டு சாஃப்டாக இருக்காது. இது போல் 2 டைம் 3 டைம் திருப்பி விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ மறுபடிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு பேட்ச் பண்ணும்போதும் இந்த ஸ்டெப் முக்கியமாக பண்ணணும். இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பூந்திகளை செஞ்சிடலாம். இப்போ 2வது பேட்ச் பூந்தி பொரிக்க போகிறோம். ஒவ்வொரு பேட்ச் பூந்தி பொரிக்கும் போதும் அந்த பூந்தி தட்டை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவை உள்ளே சேர்க்கணும். இல்லைன்னா பூந்திகள் வால்வாலாக விழுக ஆரம்பிக்கும், நல்லா முத்து முத்தாக விழுகாது. இந்த மாதிரி தான் டேப் பண்ணணும். அந்த கைப்பிடி பகுதியில் லேசாக நம்ம கையை வச்சு தட்டிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தட்டினோன்னா பூந்தி கரெக்டான ஷேப்பில் விழுகும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பூந்திகளை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பூந்திகள் பொரிக்கணும். இதே ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பூந்திகள் ரெடி பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 3.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பாகு பதம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். லேசாக இந்த பாகை தொட்டுட்டு கையில் வச்சு இது போல் இழுத்து பார்த்தோன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையுதில்ல, இது ஒரு கம்பி பதம். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல பூந்தி, அதில் இந்த சர்க்கரை பாகை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறிட்டு வரும்போது பூந்தி பாகை நல்லா உறிஞ்சி இருக்கும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பாகு நிறைய இருக்க மாதிரி தெரியும். பூந்தி நல்லா பாகை உறிஞ்சினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. பூந்தியும் பாகை நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூந்திகளை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பூந்தி சேர்த்தா போதும். எல்லா பூந்தியும் இது போல் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பூந்தியை ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தி ஜீரா பாகு இருக்குல்ல, அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 4-5 ஏலக்காவை நசுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்து ஒரு தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது பூந்தி லட்டுவில் நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க, அதாவது உலர் திராட்சை. கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூந்தியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெய் நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கை வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் லட்டு ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஓவர் நைட் அப்படியே ஆற வைக்கும்போது நல்லா ஆறிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம பேக்கரிகளெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி. அடுத்து நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். நீங்கள் ஏற்கனவே வறுத்த கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வறுத்த கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம்.
இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாதம் வடிக்கும் போதும் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சாதம்ல உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பொழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சிருக்க சாதத்தில் சேர்த்துருங்க. நான் 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த சாதத்தில் சேர்த்துட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாதம் உடையிறது மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பெர்ஃபெக்டான டேஸ்டியான லெமன் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரணும்னா நீங்கள் மைதா மாவு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா இது போல் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசைஞ்சுக்கோங்க. கையில் நல்லா ஒட்டணும். மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, கையில் நல்லா ஒட்டி பிடிக்குது. இது கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாவை நம்ம நல்லா ஊற விடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 to 3 மணி நேரம் மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை உங்ககிட்ட டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மாவு இந்த ஸ்டேஜில் ஒட்டாது. ஆனால் மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ மேல் மாவு தயாராகிருச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை துருவிட்டு கூட சேர்க்கலாம். மண் தூசிலாம் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காவும் சேர்த்துட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கே காலி பண்ண போறீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவலை வதக்காமல் இதே போல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காய் துருவலை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா இது போல் மிக்சியில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் இலக்கம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு சாஃப்டான லட்டு பதத்துக்கு இருக்கணும். நம்ம உருட்டும் போது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போலி தட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டஃபிங் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
நம்ம கையில் நல்லா பிசையும் போது நம்ம கை சூட்டுக்கு அந்த வெல்லம் நல்லா இலகி வரும். அப்போ வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட இந்த ஸ்டஃபிங்கை பிசைஞ்சு எடுத்துக்கலாம், அதாவது சாஃப்டாக வர்றதுக்காக. இப்போ ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதே மாதிரி மாவும் நல்லா ஊறி இருக்கு. 3 மணி நேரமாக இந்த மாவு ஊறி இருக்கு. தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம மறுபடிக்கும் பிசையணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம போலிகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க. கையில் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. ஈஸியாக வரும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நெய் அப்ளை பண்ணிட்டு உருட்டும் போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி நம்ம திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கவர் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக இது போல் தட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த உருண்டையை வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடிடுங்க. மாவோட எல்லா பகுதியிலிருந்தும் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தி மூடிடுங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டஃபிங் உருண்டையும் இந்த மாவு உருண்டையும் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சதுனால கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாது. அப்படி ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் டேப் பண்ணுங்க. போலியோட ஓரங்கள் தடிமனாக இருக்கக்கூடாது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லா இடத்துக்கும் பரவி வரணும். அந்த மாதிரி பார்த்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டஃபிங் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மெத்தட். நீங்கள் பாகு காய்ச்சி கூட பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் போலியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவு ரவுண்டாக இது போல் திரட்ட பாருங்கள். உங்களுக்கு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பட்டர் ஷீட் வச்சு கை வச்சு திரட்டியும் பண்ணலாம். அந்த மெத்தடும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்க கரெக்டான அளவில் நம்ம போலியை திரட்டி எடுத்தாச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. இந்த அளவு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் போலி பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம தோசை டவாவில் இது மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இப்போ தோசை டவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை அந்த பட்டர் ஷீட்டோட அப்படியே அது மேலே வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி வெளியில் எடுங்க. மெதுவாக இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு போலி வந்து நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுற்றிலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக முழுமையாக எண்ணெயில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். நான் வந்து முழுமையாக நெய்லேயே பண்ணியிருக்கேன். நெய்யில் பண்ணும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு 2வது மெத்தட் காமிக்கிறேன். மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நார்மலாக நம்ம பூரிக்கட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம விரல்கள் வச்சு பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி. சில பேருக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு அந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணலாம். அதுக்காக தான் நான் 2 மெத்தடும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நடுவில் இருக்க அந்த பூரணத்தை வந்து ஓரங்கள் எல்லாத்துலேயும் பரவுறது போல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருந்தாலும் அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் மட்டும்தான் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். எந்தளவு முடியுமோ அந்தளவு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் கரெக்டான திக்னஸில் நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம திரட்டியிருக்கோம். இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு
சூடான தோசை டவால போட்டு எடுத்துடலாம். தோசை டவால நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் பட்டர் ஷீட்க்கு பதிலாக வாழை இலை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கிடச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு 2வது பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கீழ் பக்கமும் நல்லா வேகட்டும். அவ்வளவுதான், போலி 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் போலிகள் செஞ்சிருங்க. போலி நம்ம ஃபுல்கா பண்ணும்போது எந்த அளவுக்கு மாவு பொங்கி வருமோ அந்த அளவுக்கு பொங்கி வரணும். அப்பதான் நம்ம கரெக்டா திரட்டி இருக்கோம்னு அர்த்தம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியா பொங்கி வருது. இப்போ இது 2வது பக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் போலி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் மாறாமல் மெத்தட் மாறாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெர்ஃபெக்டான போலி நீங்களும் பண்ண முடியும். இப்போ நான் எல்லா போலிகளும் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பொங்கல் அரிசினே கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளர் தான் எடுக்கணும்னு இல்லை, கப் கூட எடுக்கலாம். இதில் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மீத இருக்க 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதுதான் சரியான அளவு. 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி பருப்புலாம் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிருக்கு. அரிசி பருப்புலாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இது நல்லா மசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அரிசியும் பருப்பையும் நல்லா மசிச்சிருங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசிக்க முடியாது. மசிச்ச அரிசி பருப்பை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடையிடையில இந்த மாதிரி கலந்துக்கோங்க. வெல்லம் முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கோம்ல சாதம் பருப்பு, அது கூட நம்ம இந்த வெல்லத்தை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசு மண்ணெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். இந்த வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்குது, அதனால நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 3/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே 1.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கோவில் சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாதம் வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறது அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா திக்காகிறது வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இடையிடையில இது போல் கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகணும். பாருங்கள், இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், பொங்கலோட கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமாக நெய் சேர்த்து பண்ணுறோமோ பொங்கல் அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். பொங்கலோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துருங்க. முந்திரி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கிஷ்மிஸ் பழம் சேர்க்கணும், அதாவது உலர் திராட்சை சேர்க்கணும். ஏன்னா திராட்சை வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ முந்திரி வந்து பாதி வறுபட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா பலூன் போல் உப்பி வர வரைக்கும் வறுத்துருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொங்கலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோவில் சர்க்கரை பொங்கல் சூப்பராக தயாரிச்சு. அடுத்தது புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த அரிசி எடுத்துக்கோங்க. இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கை வச்சு திருகி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுவின அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணின்ற ரேஷியோவில் மொத்தம் 4 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதம் வடித்து கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் செய்கிறேன். அதே போல் தண்ணியோட அளவு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அரிசிக்கு பொறுத்து மாறுபடும். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு பொதுவாக எந்த அளவு தண்ணி வச்சு வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை விசில் வைப்பீங்களோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வடித்த சாதம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 60 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. புளி கரைசல் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த புளியோதரைக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் கரிஞ்சு போயிடக்கூடாது, அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். கருப்பு எள் சேர்த்தோன்னா புளியோதரை வந்து டார்க் கலர் கொடுக்கும். அதனால் வெள்ளை எள் சேர்த்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த 2 கப் அளவு அரிசிக்கு இந்த அளவுக்கு பொடி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த பொடி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம புளியோதரையில் வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது அதோட சுவையும் மனமும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடையிடையில கலந்துட்டே இருக்கணும். எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு வேர்க்கடலை மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு பொரியிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தாளிதம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி கரைசல், அதையும் சேர்த்துருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையிடையில லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு பக்கம் குக்கரில் சாதம் நல்லா வெந்துருச்சு. அதை நான் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இது முழுமையாக ஆறட்டும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் புளிக்கூட்டு தயாராகிட்டுருக்கு. இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சுருக்கோம்ல பவுடர், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பொடியை வந்து வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைங்க போதும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு அந்த தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை பொடியாக நசுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதம் இருக்குல்ல, அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதம் வந்து உடஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருக்கும். நெய் சூடானதும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை சேர்க்காம கூட செய்யலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணணும், அப்போ தான் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வரும், இல்லாட்டா ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து முந்திரி பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் போல் கிஷ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கிஷ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அளவுகளை அதிகப்படுத்திக்கிறலாம். இப்போ இது நல்லா வறுந்துருச்சு பாருங்கள். நம்ம இதை வெளியிலலாம் எடுத்து வைக்க அவசியமே இல்லை, இதுலேயே வந்து நம்ம ரவையையும் சேர்த்து வறுக்க போகிறோம். 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு ரவை இருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வறுக்க தேவையில்லை. ரவையை ரொம்ப நேரம் வறுத்துட்டோன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ லட்டுவில் வந்து ஒரு மாதிரி கருகுன வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்க்குறேன். இது வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ண தேங்காய் பவுடர். நீங்கள் தேங்காய் பவுடரும் சேர்க்கலாம், அப்படி இல்லட்டா நார்மலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவிட்டு அதை நல்லா வறுத்துட்டு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கிறலாம்.
உங்களுக்கு இந்த தேங்காய் பவுடர் எப்படி செய்யணும்னு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த லட்டுவில் தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால அந்த தேங்காயுடைய ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இந்த ரவை இருக்குன்னு. கொஞ்சம் லேசாக வந்து உப்பி வந்த மாதிரியும் இருக்கும். இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த டைமில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வேறு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகுபதம் செக் பண்ணணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் பாகுபதம் செக் பண்ணலாம். பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு லேசாக இதை தொட்டுட்டு இது மாதிரி விரலில் வச்சு இழுத்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும் பாருங்கள். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கம்பி பதம் செக் பண்ண தெரியலன்னா இது மாதிரி கரண்டியை வந்து இப்படி தூக்கி விடுங்க. கடைசி விழுகிற சொட்டு நின்று விழுகும் பாருங்கள். இந்த மாதிரி நின்று விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கம்பி பதம்னு அர்த்தம். கையில் தொட்டு பார்க்க தெரிஞ்சதுன்னா தொட்டு பாருங்கள். அந்த மாதிரி அப்படி தெரியாதவங்க சில பேர் வந்து பயப்படுவீங்கல்ல சூடாக இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி ஆட்கள் நான் சொன்னது போல் கரண்டியை தூக்கி விட்டு பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையில் இந்த சுகர் சிரப்பை வந்து சேர்த்துருங்க. அதாவது இந்த சர்க்கரை பாகை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சர்க்கரை பாகையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து ஃபேன் காற்றுக்கு கீழே வைங்க. நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் லட்டு பிடிக்கவே முடியாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஆற விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னுமுமே இதில் சூடு இருக்குது. அதாவது கை நம்ம தொடுற அளவுக்கு சூடு இருக்கும். இந்த டைம்லேயே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பித்தாதான் நம்மளால் ஷேப்புக்கு லட்டு பிடிக்க முடியும். இல்லாட்டா ரொம்ப உதிரியாக இருக்கும், பவுடர் ஃபார்மில் ஆயிரும். அதனால் கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை நல்லா வந்து கிளச்சி விட்டுட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. கரண்டி வச்சு இது போல் நல்லா கிளறினீங்கனாலே அந்த கட்டிகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதே போல் நம்ம இந்த எல்லா கட்டிகளையும் உடச்சி விட்டுட்டு தான் லட்டு பிடிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லட்டு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு மாவை மட்டும் உதுத்து எடுத்துகிட்டு லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒவ்வொரு லட்டுமே உதுத்தே நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே எல்லா கட்டிகளையுமே உதுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு நீங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கடாயில் ஒட்டாமல் எல்லா கட்டிகளையும் மேலே எடுத்து விட்டுருக்கேன். ஆனால் இந்த எல்லா கட்டிகளையும் நான் உதுத்து விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு நான் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள், இப்போ இந்த கொஞ்சம் பவுடர் நான் வந்து உதுத்துருக்கேன் பார்த்தீங்கல்ல, இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலாப்பில் லட்டுவாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க போர்ஷன்ஸை வந்து நான் கை வைப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மேலே இருக்க அந்த பவுடர் மட்டும் அள்ளியிருக்கேன். அள்ளிட்டு இது போல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லட்டு செய்ய ஆசைப்பட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறலாம். நான் வந்து மீடியம் சைஸான லட்டுக்கள் வந்து பிடிக்க போகிறேன். கை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு இது போல் பிடிச்சிட்டே வாங்க. உருண்டை ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நம்ம பாகு வச்சு பண்ணுறோமே, இது வந்து கரெக்டாக வருமானு சொல்லி நான் சொன்ன மெத்தடில் சொன்ன ரேஷியோவில் வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான லட்டு செய்ய முடியும். இது இன்னும் காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து சாஃப்டாயிரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 10-15 நாளுக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அடுத்தது தயிர் சாதம் பண்ணுறதுக்கு 4 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வடிக்கிறத விட நல்லா குலைவாக வடித்து எடுத்து வச்சுக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டிலேயே பட்டர் நல்லா உருகிரும். சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சாதத்தை நம்ம மசிச்சு விடும்போது அது ஈஸியாக மசிஞ்சு வரும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. பட்டர் சேர்க்கறதுனால நல்ல க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சேர்த்துருக்கிறது அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருங்க. சூடாக இருக்கும் போதே மசிச்சாதான் இது நல்லா மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், சாதத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தயிர் சேர்க்கணும். இப்போ பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. வீட்லேயே ரெடி பண்ண தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடை தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த 9 வகையான ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.